யஜுர்வேதத்தில் கிடைக்கக்கூடிய உபதேசங்கள் அநேகமான உபதேசங்கள். யஜுர்வேதத்திலே அநேக அர்த்தவாதங்கள் வருது. ஆனால் அந்த அர்த்தவாதங்கள்ல இருந்து நமக்கு பல சந்தேசங்கள் தெரிகிறது. மூணாங்காண்டத்தில் முதல் பிரஷ்னத்தில் பிரஜாபதிர காமேத பிரஜாஸ்ருஜேயேதி சர்ப்பானசுரியதா. முதல்ல அவருக்கு பிரம்மாவுக்கு பிரஜா சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு மனசுக்கு வந்தது. அதுக்காக தபஸ் பண்ணினார். தபஸ் பண்ணினத்தில் பாம்புகள் வந்துடும். அவர் நினைச்சது நடக்கலை. அப்போ அவர் சும்மா இருக்கலை, திரும்பவும் தபஸ் பண்ணினார். சதபோ தப்பியதா, திரும்பி நான் நினைச்சது நடக்கும்னு சொல்லி ரெண்டாவது தபஸ் பண்ணினது வயாகுஸ்திய சுருஜதா, பட்சிகள் வந்துடும். இல்லை இல்லை இதுவும் சரியில்லை, திரும்பவும் தபஸ் பண்ணணும். அப்போ மனுஷ சிருஷ்டி ஆயிடுத்து. இது ஒரு அர்த்தவாதம். இதிலிருந்து நமக்கு தெரியறது என்னவென்று கேட்டால், நாம் ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்தால் அது சித்தி ஆகிற வரையிலும் நாம் முயற்சியை விடக்கூடாது. நீதி சாஸ்திரத்தில் சொன்ன இது விக்னை புனரபி பிரதிஹன்யமானாக பிராரப்தம் உத்தம குணாக நபரித்யஜந்தி அப்படின்னு சொல்லி. இந்த மனுஷால 3 விதமான மனுஷா இருக்காள். சிலவா நல்ல காரியம் பண்ணணும்னு ஆரம்பிப்பா, நல்ல சங்கல்பந்தான். இடையில ஒரு விக்னம் வரும். விக்னம் வந்த உடனே சரி இது என்னால முடியாது அப்படின்னு விட்டுடுறார். அதை விட இன்னும் அகமான சிலவா இருக்கா, ஆரம்பிக்கவே மாட்டான். ஆரம்பிச்ச ஏதோ தடங்கல், யாருக்கு வேணும் இதெல்லாம், வேண்டவே வேண்டாம், பேசாம இருந்தா போச்சு அப்படின்னு. பிராரபியத்தே நகுல் விக்னபயேன நீச்சைஹி அப்படின்னா ஆரம்பிக்கவே மாட்டான். இந்த மத்தியமால ஆரம்பிப்பா, ஆனா ஒரு விக்னம் வந்த உடனே விட்டுருவா. ஆனா உத்தமாள் மட்டும் எத்தனை விக்னங்கள் வந்தாலும் விடாதகி அந்த காரியத்தை முடிச்சுடும். அந்த அர்த்தவாதம் பிரம்மா ஆனவன் பிரஜா சிருஷ்டி செய்யணும் என்று ஆரம்பிச்சு தபஸ் பண்ணி முதல்ல அதிலே தன்னுடைய இஷ்டம் நிறைவேறாதுக்கு திரும்பவும் தபஸ் பண்ணி, அப்பவும் நிறைவேறாதுக்கு திரும்பவும் தபஸ் பண்ணி, அப்போதான் நிறைவேறுத்தி. இந்த காலத்தில் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்த சிஏ பரீட்சைக்கு போறவனே உதாரணமா சொல்ல. யாரும் முதல் அட்டம்ப்ட்ல சிஏ பாஸ் ஆகிறது ரொம்ப கம்மி, 2% தான் பாஸ் ஆகுவாடா. எவ்வளவு புத்திசாலியானாலும் அந்த முதல்ல இன்டர்வியூலையோ இல்லை ஃபைனல்லையோ டிமிக்கி அடிக்கத்தான் செய்யும். ஆனால் திரும்ப அதை விடாதைக்கு 2ஆம் தடவையோ 3ஆம் தடவையோ 4ஆம் தடவையோ, உங்களுக்கு சொன்ன ஆச்சரியமாகவும், என் சிஷ்யன் ஒருத்தன் பெங்களூர்ல இருக்கான், 30ஆவது தடவை பாஸ் பண்ணினான். விடவே இல்லை அவன். என்னாலும் சரி நான் இதை பாஸ் பண்ணதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாம் ஆரம்பிச்ச காரியத்தை நான் முடிக்கணும். இல்லாட்டி நான் ரொம்ப சாதாரணமான மனுஷன் ஆயிடுவேன். இதே மாதிரி இன்னொரு இடத்துல அன்னைக்கு உபன்யாசத்துல சொன்னேன், ஒரு சத்சங்கம் நடக்கிற இடத்துல நாமா போய் சத்சங்கத்துல பங்கு எடுத்துக்கொள்ளணும். என்னை யாரும் கூப்பிடலைன்னு நினைச்சுக்க விடாது. இந்த பலாசம் அப்படிதான் பண்ணித்தான். தேவாவை பிரம்மன் அவதந்த தத் பர்ண உபாசிரணோத். தேவதைகள் பிரம்ம விசாரம் பண்ணிட்டு இருந்தாளாம். பலாச விரக்ஷம் அங்க போய் கேட்டுக்கிட்டு இருந்ததுதான். பலாச விரக்ஷம் எங்கே போகும், எப்படி கேட்கும் அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கக்கூடாது. இது அர்த்தவாதம். ஆனா அது அங்க போய் கேட்டுக்கிட்டு இருந்ததுனால அதுக்கு ரொம்ப பெருமை வந்துடுத்து. அதனால பலாச விரக்ஷத்தை தான் நாம் யஜ்ஞத்துக்கு உபயோகம் பண்ணணும். ஜுஹுங்கிறது எஸ்ய பர்ணமயி ஜுஹூர்ப, அந்த பலாச விரக்ஷத்தினால அந்த ஜுஹுங்கிற ஒரு யஜ்ஞ சாதனமான பாத்திர விசேஷம்
அதை பண்ணணும். ஏன்னு கேட்டாக்க அது அந்த சத் சங்கத்துக்கு தானாவே போய் உட்கார்ந்து விடுத்து. இதுல என்ன தெரிய வருது? நாம் எங்கே வரும் சத் சங்கம் சத் காலக்ஷேபம் நடக்கிறதோ அங்க யாருடைய ஆஹ்வானத்தை எதிர்பார்க்காமல் நம்மளே அங்க போய் உட்காரணும். ஏன்னு கேட்டாக்க அங்க நம்ம எத்தனையோ நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். நீ என்ன யாரும் கூப்பிடலைன்னுட்டு நான் பேசாம இருக்கேன்னு நினைச்சுக்கப்படாது. அங்க நாம போய் உட்கார்ந்து சத் விஷயங்களை எடுத்துக்கணும். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நமக்கு யஜுர்வேதத்திலே அந்த அர்த்தவாதங்கள் ரூபமா தெரிகிறது. தைத்திரிய உபனிஷத்திலே சாட்சாத்தாகவே வேதமனோச்சாச்சாரியோந்தேவாசின மனுஷாஸ்தி சத்யம் வத தர்மஞ்சர சுவாத்தியாயான்மா பிரமத இந்த முதலான உபதேசங்கள் சாட்சாத்தாவே நிறைய உபதேசங்கள். சத்தியத்தை சொல்லு, தர்மத்தை ஆச்சரணம் பண்ணு, மாதா பிதாக்களை ரொம்ப கௌரவத்தோட பார்க்கணும், ஆச்சாரியாட்ட ரொம்ப மதிப்போட இருக்கணும், வந்த அதிதிகளுக்கு சேவை செய்யணும், சத்தியத்தை இன்னைக்கும் விடப்படாது, தர்மத்தை விடப்படாது. உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா மகான்கள் எப்படி ஆச்சரிச்சோடோ அப்படி நீ ஆச்சரிக்கணும், அந்த மகான்கள் போன வழியில நீ போகணும். இந்த மாதிரி எத்தனையோ உபதேசங்கள் யஜுர்வேதத்திலே நமக்கு கிடைக்கும்.